வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பா வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லி நாலேஜ் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 25,509ங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம வெரி புல்லிஷ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தேர்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து மார்க்கெட்டை அப்சைடு திரும்புறது வாய்ப்பு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இல்லை இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. மார்க்கெட் முடிய பரப்பு மணி 3:05க்கு தான் இந்த இடத்துல பிரேக் நடந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது ஸ்டார்டிங்கில் பிரேக் ஆகி நல்ல ஒரு மூவ் வந்திருக்கும். இல்லை மார்க்கெட் இறங்கியிருந்தாலும் மார்க்கெட்டு செகண்டோ இல்லைனா தேர்ட்லேருந்து மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அப்படி திரும்பல. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த ஃபுல் சைட்வேஸ் செட்டப்ல இருந்து கடைசி நேரத்துல தான் பிரேக் ஆனுச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட்டில் அப் மூவ் இருக்கும். இல்லைனா மார்க்கெட் டவுன் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு விக்கு தான் ஆச்சு வந்து பிரேக் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் இதுக்குள்ள தான் இருந்துச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் 3 மணிக்கு தான் வந்து பிரேக் ஆனுச்சு. அதனால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ் இல்லை. நமக்கு எதிர்பார்த்த இடமே வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும். மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்து அப் சைடு போகும். இல்லை இது பிரேக் பண்ணியிருந்தா மார்க்கெட்டில் மூவ் இருக்கும். இடையில இருக்க பட்சத்தில் பெருசா மார்க்கெட்டில் ஒரு மூவ் இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம். அதேபோல பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக் பண்ணவும் இல்ல, கீழ இருந்து சப்போர்ட் எடுக்கல. மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, சென்செக்ஸையும் பார்த்துருவோம். அப்புறம் சென்செக்ஸ் மட்டும் நம்ம 2 ரேஞ்ச் வச்சிருந்தோம். அதில் ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இது பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ் இருக்கும் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைனா மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுப்பான். அப்படி இல்லைனா வந்து செகண்டில் வந்து சப்போர்ட் எடுப்பான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கே வரல மார்க்கெட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு செஞ்சு பிரேக் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் 10 தொட்டு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 1 மணிக்கு அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிட்டு ஒரு மூவ் கொடுத்தான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு பிறகு தான் இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்த இடத்தையே பிரேக் ஆனுச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மொதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன் இருந்துச்சு. ஹேமர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னி டாப் இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் வந்து க்ளோசிங்கே இருக்குது. அது அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ம் இந்த ஆல் டைம் ஹை அதாவது 25,669 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு இல்லைனா இந்த சிங்கோட ஹை, இந்த ரெட் கேண்டிலோட ஹை, அதாவது அது என்ன ரேட் வரும்? 25,608 டு 669 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வரைக்கும் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டே படி இந்த ரேஞ்ச் இருக்கும். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா டேவோட லோ தான் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இது டே படி. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் 25,548 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும். செகண்டை பொறுத்தளவுக்கு 25,608 அப்படிங்கிற செகண்ட். தேர்ட் வந்து 25,669. அது கடைசியாக போனால் ஆல் டைம் ஹை. சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் 25,476 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 25,441. தேர்ட் வந்து 25,331. சரி ஓகே, அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஷ்க்கான வாய்ப்பு தான் அதிகம். அதாவது செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இது பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் கொடுத்து டவுன் வந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 2 இடத்துக்குள்ளே மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் மேலே க்ளோசிங் வந்து மேலே தான் இருக்க வாய்ப்பு. ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு ஏதாவது செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணாத வரைக்கும் பிரேக் பண்ணிடக்கூடாது. இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கும். அவர் செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் தானே மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் படி பார்த்தோம்னா நேற்று டோஜி ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோசிங்கே மேலே தான் இருக்குது. இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான இந்த கேண்டில் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஹை வந்து பார்த்தீங்கன்னா 27,628 அப்படிங்கிறது ஒரு ஹை. அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம அடுத்தது இந்த ட்ரெண்ட் லைன் செட்டப் படி வேலை செய்யும். இது பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 57,800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிரேக் பண்ண பட்சத்தில் லோவை பொறுத்தளவுக்கு இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணக்கூடாது. டேயோட லோவை பிரேக் பண்ண மார்க்கெட் இந்த கேண்டில் லோ வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி ஓகே, அது 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 57,303 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்றைக்கி போன ஹை.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 57,457ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 57,663. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 57,074 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,838, தேர்ட் வந்து 56,623. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு பெரிய புல்லிஸாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டை இங்கே தான் எடுப்பான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம். இல்லை ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து கேப் அப் கொடுத்து அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் அப்சைடு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டு சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வாய்ப்பு அதிகம் கிடையாது. இது பிரேக் பண்ணால் இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. இதுலேருந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லி செட்டப்பில் தான் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனோட போட்டுக்கலாம். இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கும். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் திரும்ப பண்ணிவிடுவோம். டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி செட்டப் தான் க்ளோசிங்காக இருக்குது. இந்த ஹை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஹையாக இருக்கும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு இந்த ரேஞ்ச் இருக்கும். இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பார்த்து இந்த ட்ரெண்ட் லைன் செட்டப்பில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடமா தான் இருக்கும். இப்போ அடுத்த கேண்டில் போட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது 84,400ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நாளைய பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம் இப்போ என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி பண்ண ஹை தான் 83,812 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 84,099 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 84,407. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 83,480 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 83,374, ஒரு 90 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே அடுத்து சப்போர்ட்டே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தா 83,017ங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அதாவது அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடுக்கான மூவ் இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 84,407ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணக்கூடாது. பண்ணாமல் போனால் தான் இந்த நம்ம சொல்கிற எதிர்பார்க்குற மூவ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒருவேளை இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் 83,017 வரைக்கும் டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி அப்சைடு போகிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.